உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஜென்சி என்றால் என்னவென்றே தெரியவில்லை அப்படின்னு பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார்? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் திமுகவை சார்ந்த ஜென்சி அப்படிங்கிற போர்வையில் சில பேர் 200 300 வாங்கின்னு உள்ளே ஊடுருவிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அது மட்டும் கிடையாது, அந்த எப்பவுமே ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா அந்த போராட்டத்துக்குள்ளே இவங்க பூந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இவங்களுக்கு எதிரான கருத்து வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே யாராவது ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த போராட்ட காலத்தை உற்று நோக்கிட்டு இருந்த எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜென்சியவே அவங்க கலாச்சிட்டாங்க. என்ன நீங்கள் அரசியல் சின்னத்தை ஜென்சின்னு போட்டு உட்காந்துருக்கீங்க, ஏற்கனவே அரசியல் கட்சி மூத்தரெல்லாம் குத்தினுங்கிறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போராட்ட குழுவினரே அங்கே சொன்ன வீடியோ காட்சிகள்லாம் சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கட்சி சாயமும் இந்த போராட்டத்துக்கு பூசிடக்கூடாதுங்கிறதுல போராட்ட குழுவினர் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நடந்துச்சு. இது உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி சீப்பான ஒரு கோமாளித்தனத்தை பண்ணுறாரு அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் இந்த இடத்துல ஒரு கிளைமை முன் வச்சிருக்கிறார். நம்மளுடைய கோரிக்கையில் எப்போவுமே நீட்டு வேண்டாங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னைக்காவது அதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டால் முதல் குரலாக தமிழக வெற்றிக்கலம் சார்பாக நம்மளுடைய முதலமைச்சர் சார்பாக இருக்கும். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். யாருடைய இதே ப்ரோக்ராமில் எங்களுடைய கட்சி சார்பான இளைஞர்களும் நிறைய பங்கெடுத்திருந்தாங்க. யாருமே அதில் எந்த கட்சி பேனரும் உள்ளே புகுத்த விரும்பலை. தமிழக வெற்றிக்கலத்தை சார்ந்த பல இளைஞர்கள் எந்தவித கட்சி பேனர் இல்லாமல் போய் பொதுப்படையாக அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க. யாருமே கட்சி பேனர் எங்கேயும் பயன்படுத்தலை. இதில் என்ன ஜென்சி டிஎம்கேன்னு. ஸோ அவர்கள் செய்த கேவலமான வேலை தான் நேற்று அந்த இதுக்கு போய் அழைக்கப்பட்டதன் பேரில் தான் எங்களுடைய அமைச்சர்கள்லாம் போனாங்க. அவங்க அழைக்கப்பட்டதன் பேரில், ஏன்னா அங்கே ஒரு அரசு ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா அது உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் நிறைய ஆர்டர் இருக்குது. அரசாக போய் ஆதரவு கொடுக்க முடியாது. அதனால அவங்க அழைக்கப்பட்டது பேரில் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக போன விஷயத்தில் இவர்கள் இந்த ஜென்சி டிஎம்கேன்னு 200 300 கொடுத்து ரெடி பண்ணிச்சனால அவர்களை வச்சு ஒரு சில குழப்பங்களை விளைவிக்க முயற்சி செய்தார்கள். இந்த கோமாளித்தனத்தெல்லாம் உதயநிதி விட்டுட்டு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி சுய பரிசோதனை செய்யுங்க. முதல்ல அந்த கட்சியோடைய, அதாவது நீங்கள் உண்மையிலேயே அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் மகன் திரும்ப திரும்ப அவர் சொல்லி அப்படியாவது அவர் பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணார். அதுவும் பொசிஷன் ஆகல. உதயநிதியாவது சுய பரிசோதனை செய்து இதுக்கப்புறம் போட்டோம். அது இந்த ஜென்சி டிஎம்கே இப்படிலாம் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஏதாவது போயிட்டு பொது வழியில் கோமாளித்தனம் பண்ணால் அசிங்கப்படாமல் வரட்டும். அதுக்கடுத்தது இந்த மேகதாது அணை பிரச்சனை இருக்குல்ல, இந்த அணை பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் நம்ம சிவகுமார் அவர்களை போய் சந்திக்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி நீங்கள் எல்லாருமே பரவலாக பார்த்துருப்பீங்க. அந்த செய்தியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று, பேச்சுவார்த்தை நடத்துறது, அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகுது. நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே பரிசீலிக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு திமுக என்ன பண்ணிச்சின்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அந்த ட்ராக்கு வந்துட்டாங்க. நாங்கள் எங்களையே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் டிஎம்கேவை கொஸ்டின் பண்ணணும், என்ன பண்ணீங்கன்னு கேட்கணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்கக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அங்கே போயிட்டார். இது இன்னும் கேட்க போனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி பக்கத்து ஸ்டேட்டு சிஎம் நீங்கள் போய் சந்திக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு மேகதாது அணையே பிரச்சனை தான், அது பிரச்சனை, அது வேணான்னு சொல்கிறப்போ பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு நம்ம போகணுன்னு கேட்டு அவர் பேசியிருந்தார். இதை தான் கேள்வியாகவே கேட்டாங்க. அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக டிஎம்கேக்கு போயிட்டார் நிர்மல்குமார் அவர்கள். ஸ்டாலினுக்கு தெரியுமா, உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா, அவங்க தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆன்சர் தட் அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ வரைக்கும் என்னென்னா, இவங்களுக்கே தெரில முதல்வர் பக்கத்து ஸ்டேட்டு சிஎம் பார்க்க போகிறாரா இல்லையா, இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அமைச்சரையுமே தெரில. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அது முதல்வர் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஏன் தேவையில்லாமல் போகிற போக்கில் ஸ்டாலின் ஒரு குத்து, உதயநிதி ஸ்டாலின் ஒரு குத்து, அவர் இறந்து போன தாத்தா கலைஞரையா வரையும் குத்து. எதுக்கு? நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பேசிட்டா மக்கள் சிம்பிளாக முச்சிட போகிறாங்க. அவங்க சரி டிஎம்கே ஒன்றுமே பண்ணலையா, தாவேகா என்ன பண்ண போகுதுன்னு தானே எல்லோரும் எதிர்பார்த்துனுங்கிறாங்க. அதுக்கான பதில் கிடைக்க மாட்டேங்குதுன்றதானே மக்களுடைய பெரிய ஆச்சரியக்குறியாகுது. அந்த ஆச்சரியக்குறிக்கு என்னைக்கு விடை கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்போது நிர்மல்குமார் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத கேளுங்க. இது 2 மாநிலத்துக்குடைய பிரச்சனை. இதில் 2 வழி இருக்குது. ஒன்று என்னென்னா,
நேரடியாக பேசுறது, இன்னொன்று லீகல். ரெண்டையுமே என்னென்ன எது நல்ல வழியோ எது தமிழக ஆகுமோ ரெண்டையுமே எப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் முதல்வர் ஆய்வு செய்து ஒரு முடிவெடுப்பார். இது 2 நாடு பிரச்சனை இல்லை, 2 மாநிலத்தோடைய பிரச்சனை. 2 மாநில பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகள். தமிழக விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை முதல்வர் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, 71 என்ன செஞ்சாரு, 74 என்ன செஞ்சாரு, 98 அவர் தலைமையில தான் வந்து இந்த மேகதாது, அதாவது காவேரிக்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கிறதுக்கான முதற்கட்ட கூட்டம் நடந்துச்சு. அதுல என்னென்ன முக்கிய சரத்துகள் கண்டிஷன்ஸ்லாம் உங்க தாத்தா ரிமூவ் பண்ணாரு, நீங்க இதுல என்னென்ன பண்ணீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவருக்கு கெசட்ல கூட வெளியிடவில்லை. இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிடுறது தான் ஸ்டாலினோட வேலை. அதுக்கடுத்ததா ஜனநாயகன் படம். ஜனநாயகன் படம் பார்க்குறது வந்து எல்லாரும் அமைச்சர்கள்லாம் அழுகுறாங்களே, இதை பார்த்து விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து நிர்மல்குமார் அவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சாதாரண படம் இல்லைங்க, அது எப்படிங்க நீங்கள் ஒரு சாதாரணமாக படமாக பார்க்கலாம், எங்களுக்கு 3 வருஷம் ஸ்ட்ரகிள், எங்கள் தலைவருடைய 3 வருஷம் ஸ்ட்ரகிள், எவ்வளோ தடைகள் எப்படி நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரம், ரொம்ப ஃபீலிங்ஸ் தான். ஒரு ரசிகனாக இருந்து பார்க்கும்போது புரியுது. ஒரு நடிகனாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய படம் தடைப்படுது, ரொம்ப நாள் கழித்து இந்த படம் வருது, அதனால் அவங்க அதை கொண்டாடுறாங்க. டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். அதை ரசிகனாக இருந்து மட்டும் பார்த்துட்டு போயிருந்தா அது கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே. மினிஸ்டர்ஸ் எல்லாம் மொத்தமாக அங்கே உட்காந்து படம் பார்த்து அழுகிறாங்க அப்படின்றது தான் விமர்சனமாச்சு. இதுக்கு அவங்க சொல்கிறதும் ஓகே, எல்லா மினிஸ்டர்ஸுமே விஜயுடைய ரசிகர்கள் தான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதையும் பெருசாக வந்து இதை புரிஞ்சிக்க முடியுது, அந்த ஃபீலிங்கை நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும்ல. ஆனால் படத்தை தடை பண்ணிட்டாங்க, தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான். யார் தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து இன்னும் அந்த சைட்லேருந்து பதிலே வரல. அப்பயும் என்ன சொன்னாங்க, திமுக சதி, சென்சார் போர்டுக்கு திமுகவுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அப்போலேருந்து கேட்டாங்க. ஆனால் எதுவுமே தடுத்துட்டாங்க, நிறுத்திட்டாங்க, எங்களை போட்டு அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறா, அடிக்கிறாங்கன்னு மட்டும் தான் சொல்லுவேன், யார் அடிக்கிறான்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. இப்பயும் அந்த அழுகைக்கு காரணம் அந்த தடைகளும் தடுத்து நிறுத்தியவர்களும் தான். யாருப்பா தடுத்து நிறுத்தினவா, அவள் தான், புரிஞ்சுக்கிடா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நிர்மல்குமார் அவர்கள். நேற்றே சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்க, நிறைய பேருக்கு பொதுமக்களையும் கேட்டு பாருங்க, யாருக்கும் அது படமா தெரியல. எங்கள் தலைவர் 3 வருஷப்பட்ட கஷ்டம் தான் தெரிஞ்சு. ஒவ்வொன்றும் எங்களுக்கு போராட்டமாக இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அந்த திருச்சி மக்கள் சந்திப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தணும் தெரியும். ஒவ்வொன்றும் இந்த படத்தை வெளியிட வராமல் எவ்வளோ தடுத்தாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி படம், எங்களுடைய தலைவருடைய முதல்வருடைய கடைசி படம், அது எவ்வளோ வெளியிடாமல் தடுத்தாங்கன்னு தெரியும். அவர் பட்ட 3 வருஷ கஷ்டங்கள் தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை தவிர்த்து இதில் வந்து படமாக தெரியல. அந்த படம் பார்க்கும் பொழுது 3 வருஷ தலைவர் பட்ட கஷ்டம் இது பொதுமக்கள் நிறைய பேர் சொன்னாங்க. என்னென்ன இந்த 3 வருஷ டிராவல், தலைவருடைய டிராவல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்டத்தை தாண்டி வந்தாருன்னு. இது ஜனவரியில் வந்திருந்தா கூட இந்த உணர்வு இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்போ வேற மாதிரியான மனநிலையில் எல்லாம் இருந்தோம். ஆனால் முதல்வரான பிறகு பார்க்கறனால எங்கள் எல்லாருக்கும் அவருடைய பட்ட கஷ்டம் தான், 3 வருஷம் பட்ட கஷ்டம் தான் மனதில் ஓடிச்சு. அதனால தான் எல்லாரும் எமோஷனல் ஆனாங்க தவிர்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் பொதுமக்களையும் பார்த்தாலும் தெரியும், இது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு புரியாது.